கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம். நீங்கள் அனைவரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். துரிதமாக ஆயத்தப்பட்டு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகம் 122:1 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியானால் ஆலயத்திற்கு செல்வது எத்தனை மகிழ்ச்சியான காரியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது நமக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. என்னதான் நாம் வீடுகளிலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வாஞ்சித்தாலும், பிரத்யேகமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தொழுது கொள்வது என்பது ஒரு விசேஷமான காரியம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆலயத்தில் தொழுது கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். காரணம், அங்கே அநேகர் வந்து ஏராளமான மக்கள், நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அனைவரும் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, வேதங்களை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு அங்கே அதிகமாக கிடைக்கிறது. கேட்கிற ஸ்லாக்கியங்கள் அங்கே கிடைக்கிறது. நிறைய சந்தோஷமாக பாடல்களை பாடி துதிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் அங்கே கிடைக்கிறது. வாத்திய கருவிகள், இன்னும் பல்வேறு ரம்யமான சூழல்கள், அலங்கார விளக்குகள், இவையெல்லாம் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஸ்தலமும் அது. ஆண்டவர் நம்முடைய சூழல்களை எல்லாம் அறிந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆலயங்களுக்கு சென்று அவரை தொழுது கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். குடும்பமாக செல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண் மக்கள், குடும்ப தலைவர் அனைவரும் சேர்ந்து நாம் சென்று ஆண்டவரை ஆராதிக்க நாம் பிரயாசம் எடுப்போம். அப்பொழுது